எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா அம்மாவுக்கும் குழந்தைக்கு டின்னருக்கு என்ன ஃபுட் கொடுக்குறதுன்றதுல தான் பெரிய கன்ஃபியூஷனே. அதுக்கான மெயின் ரீசன் குழந்தைக்கு அது கொடுக்காத, இது கொடுக்காத, டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்லி நம்மள ரொம்ப பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு ரொம்ப லைட்டான ஃபுட் கொடுத்தாலுமே சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிட்டு அடிக்கடி பசிக்கு முழிச்சுப்பாங்க. நான் மோஸ்டா நவிஷோட டின்னருக்கு இட்லி, முட்டை தோசை, மோர் சாதம், அப்படி இல்லைன்னா சிகப்பு அவல் கூட கொஞ்சமா வெஜிடபிள் சேர்த்து கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். அண்ட் ஒரு சில குழந்தைங்களுக்கு நைட் டைம்ல முட்டை செட் ஆகாது, ஸோ நார்மல் தோசை கூட கொடுத்துக்கலாம். ரச சாதமும் கொடுப்பேன். ஒரு சில நாள் மதியத்துக்கு எங்களுக்காக பருப்பு சாம்பார் செஞ்சிருந்தேன்னா அது கூடவே கொஞ்சமா சாதமும் நெய்யும் சேர்த்து கொடுத்துருவேன். என்னதான் நம்ம நைட் டைம்ல அவங்களுக்கு நிறைய ஃபுட் கொடுத்து தூங்க வச்சிடலாம் ட்ரை பண்ணாலுமே அவங்க வயிறு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாலுமே நைட்ல ஒரு 3 to 5 டைம்ஸ் கண்டிப்பா முழிப்பாங்க. அந்த டைம்ல நானுமே நவிஷ்க்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சிருவேன். இப்போலாம் நவிஷ்காக தனியா ஸ்பெஷலா எதுவும் செய்யறது இல்லை, எப்பயாவது ஒரு டைம் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்க சாப்பிட்ற ஃபுட்ல இன்னும் கொஞ்சம் ஹெல்தி ஆகணுன்றதுக்காக நிறைய வெஜிடபிள்லாம் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கேன். நான் நவிஷ்க்கு சிம்பிளா ஹெல்தியான மீல் எப்படி பிளான் பண்றேன்றதை டெய்லி உங்க கூட ஒரு vlog மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். அது உங்களுக்கு தேவைப்படும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோல அதை போஸ்ட் பண்றேன்.